ஹை ஆல், வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா another T20 World Cup squad analysis, the big match team, that is Australian team, the aggression teams எல்லாம். ஸோ ஆஸ்திரேலியன் டீம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வில் மிச்சல் மார்ஷ் வில் கெட் இன் டு ஃபைனல்ஸா, இந்த ஆஸ்திரேலியன் டீம் ஃபைனல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எஸ், இதான் இந்த டீமோட ஆஸ்திரேலியா T20 வேர்ல்ட் கப் 2026ஓட வேர்ல்ட் கப் அனாலிசிஸ் ஆஃப் வேர்ல்ட் கப் ஸ்குவாட், 15 நம்பர் ஸ்குவாட் இதுதான். ஸோ ஒரு T20 மேட்சோட ஃபேட் எங்கே டிசைட் ஆகுது அப்படின்னா ஓப்பனிங்கில். அதுலேயும் ஆஸ்திரேலியா ஓப்பனிங்னா சும்மாவா வேற லெவல் சம்பவம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் ஒரே வேர்ல்ட் கப்பே இந்தியாவில் வந்து ஹெட்டு பெரிய சம்பவம் பண்ணிட்டாரு. அதை வந்து இந்தியன் லைக் வியூவர்ஸ்னால் சத்தியம் மறக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த வருஷமும் அதே வேர்ல்ட் கப் அதே இந்தியாவில் திருப்பி சம்பவம் பண்ணுவாங்களா? அதே ஹெட் ஓப்பனிங்கில் இருக்காங்க. ஸோ சம்பவம் பண்ணுவாங்களா? டாப் ஆர்டர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ராம், யார் வந்து ஆங்கர் ரூல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களோட ட்ரெஸ்அப் பாருங்க, எங்களோட ட்ரெஸ்அப் பாருங்க டே வியூவர்ஸ். என்னோட சரி அவங்களோட சரி ரெண்டு பேரோட ட்ரெஸ்அப் பாருங்க, பார்த்து டிசைட் பண்ணுங்க. இதுல தெரிஞ்சுக்கலாம் நீங்க யாரை பத்தி எதுக்காக பத்தி பேசுறதுக்கு வந்துருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், ஆஸ்திரேலியன் டாப் ஆர்டர் பயங்கர, அதாவது சும்மா அதிர்றது இல்லைன்ற மாதிரி இருக்கு. அதாவது நிஜமாவே ஒரு பயப்பட வைக்கக்கூடிய ஒரு லைனப் பத்தி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பனர் யாரை சொல்லுவாங்கன்றது நோ பிரெய்னர், எல்லாருமே அவரை தான் சொல்லுவாங்க. ஸோ ஓப்பனர் பத்தி இவரை பத்தி சொல்லும் போது தலையெல்லாம் வலிக்குது. இவரை பத்தி பேசினாலே தலை வலிக்குது. தான் இந்த லெஜெண்டரி டிராவிஸ் ஹெட். டிராவிஸ் ஹெட் இன்ஃபேக்ட் அவரோட போன ஒன் டே வேர்ல்ட் கப்லேயே பார்த்தோம். அவர் என்னெல்லாம் வேலை பண்ணாரு, எப்படிலாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் நினைக்கிறேன், போன ஒன் டே வேர்ல்டு கப் தான் அவரோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்லேயே செமிஃபைனலில் பிளேயர் ஆஃப் த மேட்ச், ஃபைனலில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வச்சு செஞ்சுட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் ஷமி வந்து இப்படி காமிச்சாரு. அந்த வேர்ல்டு செமிஃபைனலில் 7 விக்கெட் எடுத்தோம், இப்படின்ட்டாரு, நான் வரேன் இரு அப்படின்ட்டாரு பதிலுக்கு. லெஜெண்டரி டிராவிஸ் ஹெட். ஸோ அவர் தான் என்னோட ஓப்பனர், நோ பிரைனர், அலாங் வித் த கேப்டன் மிச்சல் மார்ஷ் பத்தி ஆஃப்லேட் அவர் வந்து T20s இன்டர்நேஷனல்ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி ஃபார்ம்ல இல்ல அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். எஸ்பெஷலி அவர் எப்ப கேப்டன்சி வாங்கிட்டாரோ அப்போலேருந்து அவர் ஃபார்ம்ல இல்ல அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் நெவர் கவுண்ட் ஆஸ்திரேலியா அவுட், நெவர் ரூல் அவுட் ஆஸ்திரேலியா இன் எனி ஒன் ஆஃப் த மேஜர் டோர்னமெண்ட்ஸ். மிச்சல் மார்ஷ் பத்தி T21 வேர்ல்டு கப்லயே பார்த்தோம். ஆஸ்திரேலியாவோட லோன் வேர்ல்டு கப் விக்டரியில ஃபைனல்ல பிளேயர் ஆஃப் த மேட்ச் வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு நியூசிலாண்டை. பாவம், நியூசிலாண்டை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. சரி, நம்ம அதுக்கு அப்புறமா வருவோம். ஸோ நியூசிலாண்டை வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு. ஹி பிளேட் பிரில்லியன்ட் நாக். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ ஐபிஎல்ல வச்சு பொழந்து கட்டிட்டாரு. ரீசெண்ட் ஐபிஎல் 2025 ஐபிஎல்ல வச்சு பொழந்து கட்டிட்டாரு. ஹோப்ஃபுல்லி இவர் கண்டினியூ இஸ் ஃபார்ம். அப்படி இருந்ததுன்னா டீம்ஸுக்கெல்லாம் ஒரு அதிருது இல்ல, ரியல் அதிருது. இதுதான் ரியல் அதிருது டாப் ஆர்டர்ல. ஸோ ஐ வில் கோ வித் ஹெட் அண்ட் மார்ஷ் as the opening. I will go with ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர் பேட். பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தோம். பஞ்சாப் கிங்ஸ் ஃபைனல் வந்து போனதுக்கு இவர் வந்து இஸ் அன் அன்சங் ஹீரோ. யாரும் இவரை பத்தி அவ்வளவா பேச மாட்டாங்க. எல்லாரும் வந்து பிரியான் சாரியா, பிரப் சிம்ரன், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்களை பத்தி தான் சொல்லுவாங்களே தவிர திஸ் கை ஜாஸ் இங்கிலீஷ் வாஸ் அன் அன்சங் ஹீரோ டியூரிங் லாஸ்ட் இயர்ஸ் ஐபிஎல். அண்ட் இப்போ இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே சாம்பியன்ஸ் ட்ராஃபில பார்த்தோம், இங்கிலாந்தோட பிளேட் பிரில்லியன்ட் செஞ்சுரி. ஸோ அது மாதிரிலாம் ஆசியன்ஸ்னாலே தே ஆர் மேட் ஃபார் தட், அதாவது பிக் மேட்சஸ்ல பிக் மேட்ச் பிளேயர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ ஐ வில் கோ வித் ஹெட் மார்ஷ் as my opening and one down as ஜாஸ் இங்கிலீஷ். ஓகே, ஒரு குட் ஓப்பனிங் பேர். லக்ஷ்மண், யார் டெஸ்ட்ராயரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ஓப்பனிங்ல? ஸோ வெல்கம் எவ்ரிஒன், வெல்கம் வியூவர்ஸ். ஸோ டாப் ஆர்டரை பற்றி பார்க்கும்போது இப்போ ராம் கிளீனாக சொல்லிட்டான். ஸோ யாரெல்லாம் வந்து ஓப்பனர்ஸ்னு, ஸோ அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓப்பனர்ஸ்னாலே இந்த டீமில் ஹெட் டு மார்ஷ் தான் சூட்டட். ஸோ கிளியர் நோ பிரெய்னர் செலெக்ஷன். ஸோ ஐ வில் கோ வித் ஹெட் அண்ட் மார்ஷ் ஓப்பனர்ஸ். ஸ்வேதா வந்து யார் அக்ரஸர் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஸ்வேதா கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இது ரெண்டு பேர்ல ஐ வில் கோ வித் ஹெட் தான் அக்ரஸர். ஸோ டாப் ஆர்டரில் வந்து ஓப்பனிங்கில் வந்து இஸ் கோயிங் டு கிவ் கிரேட் ஸ்டார்ட்ஸ்.
ஏன்னா இப்ப ராம் சொன்ன மாதிரி அப்பா சொல்லும் போதே பயமா வேர்ல்ட் இருக்குப்பா. கப் செமிஃபைனல்லையும் சொல்லும் போதே பயமா இருக்குப்பா. கரெக்ட். அவரை வேர்ல்ட் கப் ஹெட்டை செமி பத்தி பேசாதப்பா, தலைவலியே வந்துடும் போல இருக்குப்பா. ஹெட்டு தான் அக்ரஸ் சார் கேட்டாலே பயமா இருக்கு. என்னப்பா ஆதர்ஷ் இவ்வளவு தலைவலிதாப்பா, கேட்டாலே எங்களுக்கோ பயமா இருக்குப்பா. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இல்ல கரெக்ட். சோ ஹெட்டும் மார்ஸும் அந்த பார்ட்னர்ஷிப் ராம் வந்து ஹெட்டை பத்தி மட்டும் சொன்னா மார்ஸும் கூட சேர்த்துக்கலாம் ஆக்சுவலா. ஏன்னா மார்ஸுக்கு இருக்க ரீச்சுக்கு அதுவும் ஒரு என்ன இதுல வெரி ஃபன்னி பாயிண்ட்னா பவுன்சரே போட முடியாது மார்ஸுக்கு. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் ஃபார் த ஆஸ்திரேலியன்ஸ். ஏன்னா பவுன்சர் போட்டா அவன் வந்து இஸ் பார்ன் அண்ட் brought up in பெர்த். ஸோ பெர்த்ல ஆனதுனால he knows how to hit ஃபுல் ஷாட்ஸ் ஹுக் எல்லாம் சூப்பரா ஆடி கிளியர் த பவுண்டரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப சில பேர் வந்து சில டீம்ஸ் கேன் டெஸ்ட் த அதர் டீம்ஸ் பை bowling பவுன்சர்ஸ். இந்த ஷார்ட் பால்லாம் போட்டு கண்டெயின் பண்ண ட்ரை பண்ணலாம் when they are going aggressive. அந்த மாதிரிலாம் இந்த இதுல அதுவும் கிடையாது, அந்த இதுக்கும் வழி கிடையாது. மார்ஸ் இருக்கிற வரைக்கும் டிஸ்ட்ரக்ஷன் தான். என்ன இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரை பாத்தீங்கன்னா பெருசாலாம் ஃபார்ம்ல இல்ல. இஸ் கம்ப்ளீட்லி இன்ஃபேக்ட் அடிச்சே ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்டா நான் ட்ராக் பண்ணதுல வந்து ஐ திங்க் ஸ்கோர் 50 or 60 அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 3-4 months முன்னாடி நடந்த சீரீஸ்ல. பட் மற்றபடி ரொம்ப பெரிய கிரேட் ஃபார்ம்லாம் இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஸோ பட் ஸ்டில் ஐ வில் ஹேவ் ஹிம் அஸ் த ஓப்பனர். ஸோ அது நோ பிரைனர். ஒன் டவுன் வந்து அகைன் ராம் வந்து ராமும் நானும் வி கோ த சேம் திங். இங்கிலீஷ் தான் என்னோட ஒன் டவுன். ஆக்சுவலாக நான் வந்து தேடி இருந்தேன் விக்கெட் கீப்பர்ஸ்லாம் யாரை போடலாம் பார்த்தா ஒரே ஒரு கீப்பர் தான் இருக்காங்க ஸ்குவாட்லயே. ஸோ இங்கிலீஷ் ஹேஸ் டு பிளே கம்பல்சரிலி. அண்ட் இங்கிலீஷ் ஆடணும் அப்படின்ற பட்சத்தில் there is no other spot better for him than opening. I mean top 3ல third spot. So one down spot is the best spot for English. ராம் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டான். பஞ்சாப் கிங்ஸ் டிட் பிரில்லியன்ட் திங்ஸ். ஃபைனல்ல வந்து ஆர்சிபியோட இன்னும் 2 ஓவர் 3 ஓவர் இருந்தா மேட்ச் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வாஸ் கோயிங் கிரேட் கன்ஸ் பிளேசிங். குரோலர் பாண்டியா வந்து விக்கெட் எடுத்ததுனால தப்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ தட் வாஸ் கீ. ஐ மீன் இங்கிலீஷ் பிளேட் கீ பார்ட் இன் தேர் road to the final, and more finally நல்ல key contribution. I will go with English. So top 3 is Head, Mars and English. யா ஓகே. அதர்ஷ் அவங்க 2 பேர் சொன்ன மாதிரி அதே ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸ் தானா உங்களுக்கும் இல்ல யா ஸோ அவங்களே some அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஹெட் அண்ட் மார்ச் தான் ஓப்பனிங். correct. பட் என்னோட ஒன் டவுன் கேமரன் கிரீனா இருக்கும். பட் சி ஆப்வியஸா வந்து கேமரன் எல்லா மேட்சும் இறங்க மாட்டாரு. சுச்சுவேஷன் பொறுத்து இங்கிலீஷ் ஆர் கேமரன் கிரீன். பவர் பிளேனா கேமரன் கிரீன் எனக்கு தெரிஞ்சு ஓகேவா இருப்பாரு. பட் ஆஃப்டர் பவர் பிளேனா கண்ணை மட்டும் நம்ம இங்கிலீஷ் தான் இறக்கி ஆகணும். அதோட கேமரன் கிரீனை வேற எங்கேயும் இறக்க முடியாது இந்த இடத்த தவிர. ஸோ ஒன் டவுன் அதோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட பெஸ்ட் சூட் வந்து ஒன் டவுன் தான். மோர் தென் இங்கிலீஷ் எனக்கு தெரிஞ்ச ஐ ஃபீல் கேமரன் கிரீன் வில் பி மோர் இம்பார்ட்டன்ட்னு தோணுது ஒன் டவுன்ல. ஓகே. ஸோ உங்க டாப் 3 வந்து ஹெட், மார்ஷ் அண்ட் இங்கிலீஷ். சாரி, ஹெட், மார்ஷ் அண்ட் கேமரன் கிரீன். கேமரன் கிரீன். ஓகே. Yeah, most probably they have only few players, 4 players தான் இருக்காங்க. Like top orders. அதுவும் கேமரன் கிரீன் வந்து exceptional. Now I also go with the same as Lakshman and Ram. English played like phenomenal like game in IPL. அதே மாதிரி தான் ஹெட். நம்ம இந்தியாவுக்குன்னா அவர் வந்து சொல்லவே வேண்டாம், பெரிய ஒரு பூஸ்ட் ஆகி வந்திருப்பாரு. ஸோ யா சேம். ஐ ஆல்சோ கோ வித் ஹெட், மிச்சல் மார்ஷ் the captain, and then Josh English as number 3. ஸோ யா இதான் எங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். உங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் யாருன்னு நினைக்கிறீங்க? ஹெட் வந்து இந்தியாவுக்கு திருப்பி தலைவலி தருவாங்களா மாட்டாங்களா? அதை உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீட்டு கிரிக்கெட். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பார்க்கலாம். யா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீட்டு கிரிக்கெட். We grow together, we evolve together. Let's speak the cricket honest way. Thank you.